இந்த உலகத்திலேயே நேரடியாக சமைக்காம உணவோடு கலந்து சாப்பிடக்கூடிய ஆயிலில் ஆலிவ் ஆயிலுக்கு இணையான ஆயில் இந்த உலகத்தில் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்குது, உங்களோட கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு பெருங்குடல் கேன்சர் இருக்குது, உங்களுக்கு வரக்கூடிய வயிறு சார்ந்த 90 வகையான நோய்களுக்கு பெரிய மருந்து எதுனா ஆலிவ் ஆயில். சப்ளிமெண்ட்ஸோ எடுப்பதுங்கிறது மிக மிக தவறானது. அப்போ ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் சாப்பிடும்போது, ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிடும்போது, இல்லை ஒரு கஷாயம் சாப்பிடும்போது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படலாமா? ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போது கல்யாணம் ஆக போது 3 மாதம்தான் டைம் இருக்குது. பொண்ணோட எடை இல்லை பையனோட எடை கூடுதலாக இருக்குது. நீங்கள் உங்களை ஒரு கிராஷ் டயட்டில் போட்டிங்கன்னா முகம்லாம் ரொம்ப பொலிவிழந்து போயிடும். அப்போ அதை எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் அவங்களோட வெயிட்டும் குறைக்கணும், எஸ்பெஷலி வயிறை குறைக்கணும், டம்மி குறைக்கணும், அப்நார்மலாக இருக்கக்கூடிய பாடி ஷேப்பை கொஞ்சம் பாடிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது. சாலட்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இப்போ சாலட்ஸ்லாம் ரொம்பவே காமனாக இருக்குது. வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின் எதுவாக இருந்தாலும் மார்னிங் நீங்கள் சொல்கிற மாதிரி இட்லி தோசைலாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்களே தெரியல. பட் இப்போ சாலட் ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குல்ல, இது ஒரு நல்ல பழக்கமா இல்லையா? ஒண்டர்ஃபுல் ஹேபிட். ஓகே. ஏன்னா காலை உணவை சமைக்காத நார்ச்சத்து இருக்கக்கூடிய குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்க உணவாக எடுத்துக்கிறது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு லூஸ் வெயிட். ஓகே. எஸ்பெஷலி உங்களோட அப்பர் அப்டமன், உங்களோட மேல் வயிறு குறையிறதுக்கு, உங்களுடைய தைஸு அதே போல் பிரெஸ்ட்டோட சைஸ் குறையறதுக்கு மார்னிங் உணவாக நீங்கள் சாலட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரா வீகன் டயட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ காலை உணவாக ஒரு அரை மூடி துருவன தேங்காய், அது கூட வேக வச்ச பயிறு வகைகள், அது கூட ஏதாவது சீசனல் ஃப்ரூட் ஒரு 50 கிராம், முடிஞ்சால் ஒரு பழச்சாறு, இல்லைனா ஒரு கிளாஸ் தேங்காய் பால் அல்லது பால். இதுதான் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கே நான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. இப்போது கல்யாணம் ஆக போது 3 மாதம்தான் டைம் இருக்குது. பொண்ணோட எடை இல்லை பையனோட எடை கூடுதலாக இருக்குது. நீங்கள் உங்களை ஒரு கிராஷ் டயட்டில் போட்டிங்கன்னா முகம்லாம் ரொம்ப பொலிவிழந்து போயிடும். அப்போ அதை எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் அவங்களோட வெயிட்டும் குறைக்கணும், எஸ்பெஷலி வயிறை குறைக்கணும், டம்மி குறைக்கணும், அப்நார்மலாக இருக்கக்கூடிய பாடி ஷேப்பை கொஞ்சம் பாடிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அரை மூடி தேங்காய், வேக வச்ச பயிறு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, பச்சை வேர்க்கடலை, கொள்ளு, ராஜ்மா, சோயா, ஏதோ ஒன்று 50 கிராம்ஸ் வேக வச்சது, அது கூட பாதாம் பருப்பு ஒரு 10 பருப்பு தோல் உரிச்சது, அது கூட ஏதாவது ஒரு பழம் அல்லது பழச்சாறு. இதுதான் பெஸ்ட் டயட். ஸோ இதை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபைபர், மினிமம் குளுக்கோஸ், தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ இந்த காலை உணவு சாலட் சாப்பிட்றதுங்கிறது மச் பெட்டர் தேன் நம்ம குக் பண்ண உணவுகள். காலையில் அதை சாப்பிட முடியல, ஆஃபீஸ் போகிறோம், பட் லஞ்சை நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதே உணவை நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிடலாம். ஓகே. அப்போ காலையில் ஒரு 2 இட்லி, மதியானம் இந்த உணவு, இரவுக்கு வழக்கமாக சாப்பிட்ற உணவு, இதுவும் உங்களோட வெயிட் லாஸை ஹெல்ப் பண்ணும். ஸோ சாலட் சாப்பிட்றதுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்த் ஹேபிட்ஸ். ஸோ அடுத்தது இந்த ப்ரௌன் சுகரா ஒயிட் சுகரானு ஒரு டிபேட் போகுது இல்லை சார்? ஸோ இதில் எது ஹெல்த்தின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் ஒயிட் சுகர் தான் ஹெல்த்திங்க. ஒயிட் சுகர் ஹெல்த்தியா? ஏன் சார் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ ஒயிட் சுகர் 5 கேலரிஸ் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகே. ஆனால் அந்த ஒயிட் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ். ப்ரௌன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது 4 கேலரிஸ். இது ரெண்டுத்துக்கும் 1 கேலரி தான் வித்தியாசம். ஓகே. ஆனால் அந்த 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கிடைக்காது. ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போடுவீங்க. அப்போ 5 கேலரி சாப்பிட்றதுக்கு பதிலாக யூ ஆர் டேக்கிங் 8 கேலரிஸ். ஓகே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒயிட் சுகர் பெட்டரா இல்லை ப்ரௌன் சுகர் பெட்டரா? அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து யோசிச்சு இல்லை, கண்மூடித்தனமாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மையான சயின்ஸை புரிஞ்சிக்காமல் யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய தவறாக மாறுது. ஓகே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோதுமையில் இருக்கக்கூடிய அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸும் அரிசியில் இருக்கக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் கோதுமை சாப்பிட்டா எனக்கு சுகர் குறையுங்கிறது நம்ம நம்பிக்கை, அரிசி சாப்பிட்டா சுகர் குறையாது நம்பிக்கை. ஆனால் கோதுமையை விட அரிசியில் சுகர் நல்லாவே குறையும். ஆனால் நீங்கள் வடித்து சாப்பிடணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாறுதல் படுத்துறது இல்லை. கைக்குத்தல் அரிசி சுகரை குறைக்கும், வெள்ளை அரிசி சுகரை குறைக்காது. ஆனால் கைக்குத்தல் அரிசி உங்களால் நிறைய சாப்பிட முடியாது. வெள்ளை அரிசி நல்ல அழகாக பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு மல்லிப்பூ மாதிரி இருக்க அரிசினா நீங்கள் 100 கிராம் சாப்பிடுவீங்க.
கைக்குத்தல் அரிசி உங்களால் 50 கிராம் தான் சாப்பிட முடியும். ஸோ இது நல்லதாங்கிற கேள்விக்கான பதில்ல ரெண்டுமே நல்லது தான். ஆனால் இந்த குவான்டிட்டி ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால நான் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்றேன் என்னோட சுகர் குறையுதுன்னு சொல்கிறோமே தவிர, நீங்கள் இதே கைக்குத்தல் அரிசியை 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சுகர் அதிகமாக தான் இருக்கும். சேம் வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை சேம் தியரி. ஸோ குக்கிங் ஆயில்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இப்போ இந்த குக்கிங் ஆயிலெலாம் வந்து நம்மளோட நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் நிறைய சொல்லிட்டு இப்போது ஆலிவ் ஆயில் தான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆயில்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ குக்கிங் ஆயிலில் வந்து எது பெஸ்ட்டு, எது ஹெல்த்தி ஆக்சுவலி? அதாவது குக்கிங் ஆயில் அப்படிங்கிறத விட எண்ணெயை வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கணுமா. ஒன்று வந்து டைரெக்டாக உணவோடு கலந்து சாப்பிடக்கூடிய எண்ணெய் வகைகள், இன்னொன்று சமைப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய எண்ணெய் வகைகள். ஓகே. இப்போ டைரெக்டாக உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய எண்ணெய் வகைகளில் ஆலிவ் ஆயில் தான் நம்பர் 1. இந்த உலகத்திலேயே நேரடியாக சமைக்காமல் உணவோடு கலந்து சாப்பிடக்கூடிய ஆயிலில் ஆலிவ் ஆயிலுக்கு இணையான ஆயில் இந்த உலகத்தில் கிடையாது. நோ டவுட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்குது, உங்களோட கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு பெருங்குடல் கேன்சர் இருக்குது, உங்களுக்கு வரக்கூடிய வயிறு சார்ந்த 90 வகையான நோய்களுக்கு பெரிய மருந்து எதுனா ஆலிவ் ஆயில் தான். கிட்னி ஸ்டோனும் கால் ஸ்டோனும் இருக்கவங்கெல்லாம் டெய்லி காலையில் ஒரு 5 ml ஆலிவ் ஆயில் சாப்பிட்டாலே போதும். கிராஜுவலாக அந்த நோய் குறையிறதை நம்ம பார்க்க முடியும். இட்ஸ் அ மெடிசன். அதாவது இது சமைக்காமல் உணவில் கலந்து சாப்பிட வேண்டிய எண்ணெய், சமைக்க உபயோகப்படுத்த வேண்டிய எண்ணெய் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. பட் நல்லெண்ணெய் அப்படின்னு வரும்போது அதில் பொரிக்கிறது அப்படிங்கிறது செய்ய முடியாது. அதனால் அடுத்த எண்ணெய் எது பெஸ்ட்டுன்னா கடலெண்ணெய். பாரம்பரியமாக நமக்கு ஒவ்வொரு ஏரியாலும் கிடைக்கக்கூடிய உணவை தான் நம்ம புழங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பயிரிடக்கூடிய வழக்கம் உண்டு, எள் பயிரிடக்கூடிய வழக்கம் உண்டு. ஸோ இப்போ நம்ம சைடில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம விழுப்புரம் வரையில் இருக்கக்கூடிய இடங்கள், திருச்சி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் நிலக்கடலை எள் எண்ணெய் தான். பட் ஆன் த அதர் சைட் சவுத் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இந்த பக்கம்லாம் நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே பார்த்து சாதாரணமாகவே தோட்டங்களோடு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு தென்னை மரம் இருக்கும், தேங்காய் கிடைக்கும், அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அதனால் அவங்க தேங்காய் எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துவாங்க. மெடிக்கலி பார்த்தா ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு எண்ணெய் எதுனா நல்லெண்ணெய், செகண்ட் பெஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், தேர்டு பெஸ்ட்டு கடலெண்ணெய். பட் இதுலேயும் ஒரு சின்ன கேட்ச் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 மில்லிக்கு மேலே எண்ணெய் வேண்டாம். ஓகே. ஸோ 8 மில்லிங்கிறது 2 டேபிள் ஸ்பூன். ஸோ 4 பேர் இருக்க வீட்டில் ஒரு மாதத்துக்கே 1 லிட்டருக்கு மேலே நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதே ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் விஷயம்தான். ஒயிட் சுகர் நல்லதா ப்ரௌன் சுகர் நல்லதா? மெடிக்கலி ப்ரௌன் சுகர் நல்லது, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டி ஒயிட் சுகர் தான் நல்லது. அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெயா கடலெண்ணெயா ஆலிவ் ஆயிலா டசன்ட் மேட்டர். 8 மில்லிக்கு மேலே நீங்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்தினாலும் உங்கள் உடம்புக்கு அது ஆரோக்கியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தவிர இன்னைக்கு மக்கள் பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்கான்செப்ஷன், இது ஹெல்த்தின்னு நினச்சதை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இது பெரிய ஒரு அன்ஹெல்த்தியான விஷயம்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? ஐ மீன் இன்னைக்கு வாக்கிங் போகிறது நல்லதா இல்லையா, கடைகளில் வைக்கக்கூடிய அந்த பழச்சாறுகள், இந்த நேச்சுரல் சூப் சாப்பிட்றது நல்லது, இந்த மாதிரி நிறைய மிஸ்கான்செப்ஷன் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம நல்லதுன்னு நினைக்கக்கூடிய விஷயம் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தேட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து சும்மா கிடைக்கிற விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டிய விஷயம். இன்றைக்கி விற்கிற விலையில் தங்கம் பெட்ரோல் கூட நீங்கள் வாங்கிடலாம், ஆனால் ஹெல்த் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. அதனால் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைன்னா உடனே ஒரு மருத்துவரை சந்தித்து ஒரு ஒப்பீனியன் வாங்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அதில் சொல்லுவாங்க நீங்கள் அருகம்புல் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு. அருகம்புல் இதயத்துக்கு நல்லதா? உண்மையிலே நல்லது. ஆனால் ஏற்கனவே ஒரு பிளட் தின்னர் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அருகம்புல் சாப்பிட்லாமான்னா சாப்பிடக்கூடாது. ஓகே. அது பிளட் கிளாட்டிங்கை அதிகப்படுத்தும். நீங்கள் பிளட் தின்னர் சாப்பிடுவீங்க, மருந்துகள் வேலை செய்யாது. அப்போ நம்ம உடம்பை பொறுத்து, நம்ம உடம்புல இருக்க வயது, நோய், நம்மளோட பாரம்பரியத்தில் வரக்கூடிய நோய், இதை பொறுத்து நம்மளுடைய உணவு முறையும் வாழ்வியல் முறையும் வச்சுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய உணவு முறையும், ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணாமல் செடன்ட்ரி லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உணவு முறையும் ஒரே மாதிரி நிச்சயமாக இருக்க முடியாது. ட்ராவல் பண்ணுறவருக்கு ப்ரோட்டீன் தேவை, டீஹைட்ரேஷன் வராமல் இருக்க தண்ணி தேவை, நியூட்ரிஷன் நிறைய இருக்கணும், ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால அவருக்கு அடிக்கடி மோஷன் போகாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வச்சு தான் அவரோட உணவு முறை. செடன்ட்ரி லைஃப்பில் இருக்கவங்களுக்கு 3 மீலே தேவையில்லை, 2 கோர்ஸ் மீலே போதும். அதில் 1 கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி கோகனட்டை வச்சு சாப்பிடக்கூடிய கோர்ஸாக வச்சுக்கலாம்.
ஸோ அதனால் இந்த சப்ளிமெண்ட் தெரப்பீஸ் அப்படின்னு சொல்கிறதும் கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸும் மெடிக்கல் அண்ட் நான் மெடிக்கல் ஆஸ்பெக்டில் முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெல்னஸ் அப்படின்ற வார்த்தை, நோயற்ற வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணணுங்கிற வார்த்தை, அப்போ டாக்டரை நான் பார்க்காமே எடுக்கணுங்கிற கான்செப்ட் தான் நம்ம ஊரில் வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் நல்லா இருக்கீங்க, இப்படியே நல்லா இருக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் வாங்கணும். இல்லை சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு சொல்யூஷனாக நான் என்ன பண்ண முடியுங்கிறதும் ஒப்பீனியன் வாங்கணும். மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நீங்கள் மருந்துகளோ உணவுகளோ இயற்கை மருந்துகளோ புரோட்டீன் ட்ரிங்க்ஸோ சப்ளிமெண்ட்ஸோ எடுப்பதுங்கிறது மிக மிக தவறானது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்னும் அலர்ஜி டேட்டா பேஸ்ன்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போகிறீங்கன்னா உங்களோட சோஷியல் செக்யூரிட்டி நம்பரோட உங்களோட இன்சூரன்ஸ், இதுவரையில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய்களோட தன்மை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அலர்ஜிஸோட நேச்சர், ஆக்சிடென்ட்ஸோட நேச்சர், சர்ஜரிஸோட நேச்சர், என்ன மருந்துகள், யார் உங்களோட டாக்டருங்கிறதுலாம் ஒரு பட்டனில் க்ளீனாக எடுத்துட முடியும். ஆனால் இந்தியாவில் இன்னும் உங்களுக்கு என்ன அலர்ஜி வருங்கிறது உங்களுக்கே இன்னும் தெரியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் சாப்பிடும்போது, ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிடும்போது, இல்லை ஒரு கஷாயம் சாப்பிடும்போது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படலாமா? ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் மனசில் ஒரு கேள்வி வரும், அப்போனா ஆயுர்வேத மருந்து யாரும் சாப்பிடக்கூடாதா, தமிழ் மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படி கிடையாது. ஒப்பீனியன் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர் நம்ம ஃபீல் பண்ணுறோம், சார் நான் பாவக்காய் கஷாயம் சாப்பிட்டேன் எனக்கு சுகரே குறையல, நான் நூக்கல் தண்ணி குடித்தேன் எனக்கு சுகரே குறையல, நான் பீன்ஸ் சாப்பிட்டேன் எனக்கு மோஷனே போகல, கிட்னி ஸ்டோன் சால்வ் ஆகலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நோய். ஒரு நோய் அப்படிங்கிறது பெயர் சொல்லி தான் சக்கரைன்னு சொல்கிறோமே தவிர 20 வகை சக்கரை நோயை நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதோ ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுக்கிறதோ இல்லை ஷார்ட்ஸ் நேரடியாக ஊசி போடக்கூடிய அளவுக்கு சத்து மருந்துகள் எடுக்கிறதோ என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரு ஒப்பீனியனோட பண்ணால் சேஃபாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை யாருமே கண்டுக்காமல் இக்னோர் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் சார் இது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெளிவாக பேசியிருக்கோம் அப்படின்றது. அண்டு எனக்கு இதில் ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட நான் ஒரு விஷயம் அப்படின்னா, ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ எந்த ஹெல்த்தியோ அன்ஹெல்த்தியோ எதுவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்றது தான் கரெக்டான விஷயம். ஸோ அது இந்த வீடியோவில் ரொம்பவே அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.